ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். இவர் சொல்றதை கேளுங்களேன். jealousy God, possessive God, பொறாமையுள்ள தேவன். அவரோடு பேசுறவன் யாரோடையும் பேசக்கூடாது. என்னது பொறாமையின் தேவனா? என்னங்க பேர்லாம் வைக்கிறீங்க? தேவன் பொறாமப்படுவாரா? ஓகே, அது என்னன்னு பார்க்கலாம். அதாவது பொறாமை அப்படிங்கிறது ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் பாவக்காரியம். அது ஒரு சாத்தான் இருக்கணும். ஏன்னா சாத்தான் தான் ஃபர்ஸ்ட் தேவன் மேலேயே பொறாமப்பட்டான். நானும் கடவுள் ஆகணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய பிளேஸ்க்கே ஆசைப்பட்டான், பொறாமப்பட்டான். அப்போ பரிசுத்தராகிய நம்ம தேவனை பொறாமையின் தேவன் அப்படின்னு சொல்றது டெஃபினெட்லி 100% தப்பு தான். பட் எந்த வசனத்தை பேஸ் பண்ணி நம்ம இப்படி தப்பா புரிஞ்சுக்கிறோம் தெரியுமா? இந்த வசனம் பாருங்களேன். கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது அவர் எரிச்சல் உள்ள தேவனே, ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு இந்த வசனத்துல இருக்கு. அதாவது தமிழ்ல கரெக்டா சொல்லிட்டாங்க எரிச்சல் உள்ள தேவன், ஆனா இங்கிலீஷ்ல ஜெலஸ் காட் அப்படின்னு போட்டிருக்காங்க. பொறாமைன்ற மாதிரி தானே மீனிங் வருது. ஆக்சுவலி அதோட ஒரிஜினல் ஹீப்ரூ வார்த்தை என்னன்னா கானா அப்படின்னு வருது, QANNA. அதோடைய ஒரிஜினல் மீனிங் ஒரு பர்னிங் எஃபெக்ட். அது ஒரு நியாயத்தினால வர்றது. அதாவது நான் தான் உன்னை சிரிச்சிட்டேன், நான் தான் உன்னை மட்டும் வழி நடத்துறேன், நான் தான் உனக்கு எல்லாமே பண்றேன், ஆனால் நீ என்னை விட்டுட்டு இன்னொருத்தர் அவ்வளோ நேசிக்கிற, வேற ஒரு தேவனை பணிந்து கொள்ற, இது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு நியாயமான ஒரு எரிச்சல் உணர்வு தான் அதோட ஒரிஜினலான மீனிங். அப்போ இங்கிலீஷில் பார்த்தாலும் ஜெலஸ் அப்படின்ற வார்த்தை கரெக்டாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம தான் அது பொறாமை அப்படின்ற மீனிங்கோட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அது ரொம்பவே தப்பு. ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்காரு, உன்னை போல நான் மனுஷன் ஒன்றும் கிடையாது அப்படின்னு. அப்போ மனுஷர் யூஸ் பண்ணுற இந்த ஒரு பொறாமை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கக்கூடாது. கர்த்தர் நியாயத்தினால ஒரு எரிச்சல் அடைகிறார். ஸோ சில பேர் சொல்லுவாங்க கர்த்தர் பொசசிவ் காடு, அவர்கிட்ட மட்டும் தான் நம்ம ரொம்ப நேசிக்கணும்னு எதிர்பார்ப்பாருன்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கர்த்தர் நீதி உள்ள தேவன். எது நீதி நீங்களே சொல்லுங்க. அதாவது கர்த்தர் தான் உங்களை உண்டாக்கி மட்டும் வழி நடத்தி எல்லா நன்மைகளும் கொடுப்பாரா? ஆனால் நீங்கள் கர்த்தரை விட இன்னொருத்தரை நேசிப்பீங்கன்னா கர்த்தர் பார்த்து சும்மா இருப்பாரா? ஸோ இதெல்லாம் நீதியே கிடையாது. நீதி எதுனா கர்த்தரை தான் நம்ம ப்ரியாரிட்டி வச்சு அவர் தான் நம்ம ரொம்ப நேசிக்கணும். ஸோ அதுதான் நியாயம். ஸோ நியாயத்தின் தேவன் தான் கர்த்தர். ஸோ கர்த்தர் இந்த மாதிரி பொசசிவ் ஜெலஸ் அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதனால அவங்க சொல்ல வர மீனிங் கரெக்டு தான், ஆனால் அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப தப்பு. நம்ம பரிசுத்தராகிய தேவன் அப்படி நம்ம சொல்லாமல் கர்த்தரை மட்டுமே நம்ம நேசிக்கலாம். கர்த்தர் நீதி உள்ள தேவன் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆமீன்.